திமுக ஒரு சீக்ரெட் சர்வே எடுத்திருக்கு. அந்த சர்வேல வந்திருக்க விஷயம் தான் நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி நியூஸ். திமுக கொஞ்ச நாளாவே சில விஷயங்களை சொல்லிட்டு வருது. என்னன்னா, தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உச்சநீதிமன்றத்தில் தமிழகம் தலைகுனிஞ்சு தான் நிற்குது. அவ்வளவு மோசமான வழக்குகளை எல்லாம் தமிழக அரசு தொடர்ந்துருக்கு. இது நம்ம எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சுட்டு இருக்கிற விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை அறிவிச்சு, ஆஹா, உலகத்தில் உள்ள எல்லா மக்கள் பிரச்சனையும் ஸ்டாலின் ஒரே அடியை தீர்த்து வச்சுட்டாரு. அதுவும் பாராட்ட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா அப்படின்னா, 106 தொகுதிகளில் திமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு திமுக நடத்தின சர்வேயிலே தெரிய வந்திருக்கு. ஸோ இதை அவங்க சர்வே பண்ணி தெரிஞ்சிருக்கு. நம்ம சர்வே பண்ணாமலே தெரியும் அதுக்கு மேலே தான் நம்ம தளபதி விஜய் ஜெயிக்க போகிறார் அப்படின்னு. ஆனாலும் திமுக செய்கிற சர்வே எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும்னு நம்ம நம்பலாம். ஏன் நம்பலாம் அப்படின்னா, அவங்க அவ்வளோ வெறியாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எதிராகவே ஆப் வந்துருச்சு. ஸோ தளபதி விஜய் 2026 ஜெயிக்க போகிறது உறுதி. அதை உறுதிப்படுத்தினதே திமுக தான்.